தமிழ்நாடு இந்த முறை ஒரு சாதாரண தேர்தலை மட்டும் சந்திக்கல, ஒரு சைலண்டான ரிவால்யூவேஷனையே உருவாக்கியிருக்கு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஓட்டு போட்டு அதை செல்ஃபி போடுவோம். ஆனால் அதுக்கு முன்னவே இந்த எலெக்ஷன் கமிட்டி நமக்கு ஒரு பிக்கஸ்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் மெசேஜை கொடுத்துருக்கு. நமக்குன்னு ஒரு மாற்றம் வரப்போதா நீங்கள் கேட்கலாம். இந்த மாற்றம் வரப்போதா அப்படின்றதுக்கு எல்லா பதிலுமே இந்த வீடியோவில் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் இல்லாமல் எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ ஓட் போட்டிருக்காங்க, யார் யார் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டேட்டாவோட இந்த ஒரு வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த யூடியூப் அல்காரிதம் வந்து என்னோட வீடியோவை உங்களுக்கு கண்டினியூவாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்களும் நானும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் டேட்டா படி 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம 84.69% ஆஃப் ஓட்டை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். மொத்த தமிழ்நாட்டோட ஓட்டுப்பதிவு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5,73,00,000 மக்கள் இருக்காங்க. இத்தனை கோடி மக்களில் ஓட்டு போட்டவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 4,85,00,000 மக்கள் போட்டிருக்காங்க ஓட்டை. 2021 ஓட்டு போட்டவங்களை விட இந்த 2026 21,00,000 ஓட்டு வந்து அதிகரிச்சிருக்கு இந்த 17வது சட்டமன்ற தேர்தலில். இது ஒரு சாதாரண இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் கிடையாது. இது நம்ம மக்களோட மைண்ட் செட் அண்ட் பிஹேவியர் திங்கிங் சேஞ்ச் ஆனதுனால உயர்ந்த ஒரு எண்ணிக்கை தான் இது. இந்த எலெக்ஷனில் பிக்கெஸ்ட் ஹைலைட் என்ன தெரியுமா? பெண்களோட டேர்ன் அவுட் பார்த்தீங்கன்னா 85.75% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆண்களோடது பார்த்தீங்கன்னா 83.53% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் ஜெண்டர் அவங்களோட ஓட் பதிவு பார்த்தீங்கன்னா 60.57% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஆண்களை விட பெண்களோட ஓட்டு தான் இந்த தடவையுமே அதிகமாக இருக்குது. எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், இதுதான் ஒரு ரியல் டெமோக்ரஸியாகவும் இருக்க போகுது. இது வெறும் பார்ட்டிசிபேஷன் பண்ணவங்க மட்டும் நான் சொல்லலை. இது அவங்களோட அவேர்னஸ், அவங்களோட தேவை, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஓட்டை கரெக்டாக போட்டதுனால வந்த பர்சன்டேஜ் இது. ஸோ இதுதான் உண்மையான ஜனநாயகமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஹைலைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கரூர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. 93.39% வந்து அவங்களோட ஓட்டை வந்து வாக்குப்பதிவில் போட்டிருக்காங்க. இது எப்படின்னா, இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் 93 பேர் போய் ஓட் போட்டிருக்காங்க, ஒரு 7 பேர் மட்டும் போய் மிஸ் ஆகியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேரால் ஓட்டு போட முடியல, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இல்லாமல் அவங்களால வர முடியல. ஸோ இதை நம்ம நிறையா பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி விஷயமா கூட இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் விருதுநகர் 93.37% ஆஃப் ஓட்டை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் 2வது பிளேஸில் இருக்காங்க. அது புலித்தலை அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் 92.85% ஆஃப் ஓட்டு வந்து அங்கே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மேசிவான அவேர்னஸ் வந்து மக்களுக்கிடையே வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால தான் எல்லா மக்களுமே சரி அவங்களோட ஓட்டை 90% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓட்டு எல்லாமே எல்லாம் பதிலுக்கும் கேள்வி தரக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு மனிதனுக்கான ஓட்டு பதிவு இது. சென்ட்ரல் அண்ட் டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்ரேட்டான ஒரு ஓட்டு பதிவு தான் காணப்பட்டிருக்குன்றாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சவுத் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இந்த மதுரை, தஞ்சாவூர், அந்த திருநெல்வேலி அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டுப்பதிவு வந்து கம்மியாக தான் வந்து நடந்திருக்கு. அதாவது ஒரு 74.75 அந்த மாதிரி வந்து ஒரு கவுண்டில் மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? ஒவ்வொரு பகுதியிலும் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வேற லெவலில் இறங்கியிருக்கு, பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மக்கள் தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதோட பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? ஒவ்வொரு பகுதியிலும் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வேற லெவலில் இறங்கியிருக்கு, பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மக்கள் தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதோட முக்கியத்துவம் என்ன, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஓட்டை கரெக்டாக போட்டதுனால தான் இந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. இது வரைக்குமே இல்லாத ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம். 2021 இல்லாத ஒரு ரெக்கார்டை இந்த 17வது சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து 84% கிட்ட நம்ம வந்து வாங்கியிருக்கோம்னா ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே நம்மளோட ஓட்டை தவறாமல் போட்டதுனால தான் கிடைச்சிருக்கு. இந்த ஓட்டு ஒரு நம்பரை செலக்ட் பண்ணல, ஒரு பார்ட்டிசிபேஷன், ஒரு அவேர்னஸ், ஒரு ரெஸ்பான்சிபிள் அண்ட் பிஹேவியரை வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கு. அதுவும் இல்லாமல் ஓட் பண்ணுறது ஒரு ரைட்ஸ் மட்டும் இல்லை, அது ஒரு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லோருக்கும் மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டு போயிருக்கு இந்த 2026 எலெக்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தேர்தலை பற்றி அப்படின்றத இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
இனி அப்பப்போ நம்மளோட அப்டேட் வந்துட்டு இருக்க போது. ஸோ ஒரு 5 மினிட்ஸில் என்னால் ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும்னா அந்த ஒரு விஷயத்த உங்களாலேயே கேட்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு வீடியோவும் வந்து டெய்லி அப்டேட் ஆக போகுது. ஸோ அப்போ தான் வந்து என்னோட வீடியோவை வந்து இந்த யூடியூப் அல்காரிதம் வந்து உங்களோட ஃபீல்டில் வந்து காட்டும். ஸோ மை டியர் வியூவர்ஸ், இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.